ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த வீடியோவில் நாம் மாஸ்டர் பேஜ் கோரல்ட்ராவில் புக் ஒர்க் பண்ணும்போது மாஸ்டர் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் பேஜ் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக பேஜ் நம்பர் எப்படி போடுறது, ஃபேஸிங் பேஜஸ் எப்படி ரெடி பண்ணுறது, ரெடி பண்ண பேஜஸ் எல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணுறது, முன்ன பின்ன பேஜஸை மாற்ற வேண்டியது இருந்துச்சுன்னா எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். மாஸ்டர் பேஜ் பார்க்குறோம், பேஜ் நம்பரிங், ஃபேஸிங் பேஜஸ், சார்ட்டிங் பேஜஸ். இது வந்து ஒரு நண்பர் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், அவருக்காக நாங்கள் இதை போடுறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. அந்த நியூ பேஜில் என்ன அந்த புக்கு சைஸ் என்ன சைஸ்ன்னு பார்த்து அந்த சைஸ் கரெக்டாக கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் விண்டோஸில் வந்தீங்கன்னா டாக்கர்ஸ்ன்னு இருக்கும், அதில் போய் ஆப்ஜெக்ட் மேனேஜர் அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பேஜ் வச்சுருக்கிறதுனால இங்கே ஒரு பேஜ் காட்டுது. அடுத்து மாஸ்டர் பேஜ்னு இங்கே இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மாஸ்டர் பேஜில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி நியூ மாஸ்டர் ஆல் பேஜஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அதை கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஒன்று வரும். அதுக்கு வந்து நான் மாஸ்டர் லேயர் அப்படின்னு பேஜ் நம்பர் இது நேம் கொடுத்துட்டேன். அதை வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ரெடி பண்ணணும். இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு பாக்ஸ் போடுறோம். சும்மா உங்களுக்கு அந்த பேஜஸ் ஃபுல்லாக என்ன வரணும் அப்படின்றதுக்கு இது ஒரு டிசைன் ரெடி பண்ணுறீங்க. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் இப்போதைக்கு ரெடி பண்ணியிருக்கீங்க. இப்போ இதில் வந்து ஒரு மேலே வந்து ஒரு அவங்க கம்பெனி நேம் போட சொல்கிறாங்க. அப்போ நான் நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்து இங்கே டாப்பில் வச்சுட்டேன். இது வந்து நமக்கு எல்லா பேஜஸ்லேயும் வரணும். இப்போ இது வேணால் நம்ம ஃபேஸிங் பேஜஸ் வரும்போது எப்படி பண்ணுறதுன்றதாக இதை பண்ணி இப்போதைக்கு சென்டராக காட்டுறேன். நான் ஃபேஸிங் பேஜஸ் பண்ணும்போது அதை மாற்றி காட்டுறேன். இதை வச்சுக்கிறீங்க. அடுத்து உங்களுக்கு பேஜ் நம்பர் கீழே போடணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் வந்துட்டு லேஅவுட்டில் போனீங்கன்னா இன்சர்ட் பேஜ் நம்பர் இருக்கும். அதில் வந்து ஆன் ஆல் பேஜஸ், ஆட் பேஜ் ஈவன் பேஜ்னும் போது லெஃப்ட் ரைட்டுக்கு ஆன் ஆல் பேஜஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா இது மாதிரி கீழே இந்த 1 வந்துடும். இந்த 1 வந்து நம்ம நம்பரு சென்டராக வேணும்னா சென்டரில், இல்லை ரைட் வேணும்னா ரைட்டில் வைக்கிறோம். இப்போ ரைட் அலைன்மெண்ட்டில் வச்சு இங்கே ரைட்டில் வச்சுக்கிறீங்க. இந்த பேஜ் நம்பர் என்ன சைஸு, ஃபாண்ட் எல்லாம் நீங்கள் என்னென்னு பார்த்து மாற்றிக்கலாம். இதை வச்சுட்டிங்க. இப்போ மாஸ்டர் பேஜ் செட் பண்ணிட்டீங்க, மேலே நேம் வச்சுட்டிங்க, கீழே நம்பர் வச்சுட்டிங்க. இப்போ நமக்கு இது இந்த ஒயிட்டுக்குள்ளே தான் டெக்ஸ்ட்டை செட் பண்ண போகிறோம் நம்ம. அதனால் அது என்ன சைஸ் வேணும்னு கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் போய் பேஜை இன்சர்ட் பண்ணிங்கன்னா இன்சர்ட் பேஜ் கொடுத்திங்கன்னா அடுத்த பேஜில் அதே போல் வந்துடுச்சு பாருங்கள். கீழே நம்பர் 2ன்னு வந்துடுச்சு. நீங்கள் அடுத்து எத்தனை பேஜ் போட்டிங்கனாலும் எல்லா பேஜ்லேயும் அதே போல் இங்கே என்ன வச்சிங்களோ அது அப்படியே வந்துடும். நீங்கள் இதுக்குள்ளே என்ன வைக்கிறீங்களோ அது எல்லாமே அடுத்தடுத்த பேஜில் காட்டும். இப்போ இதில் ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மாஸ்டர் பேஜ் வந்து வச்சுட்டீங்க. இப்போ நீங்கள் செகண்ட் பேஜில் வரீங்க. செகண்ட் பேஜில் வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணி நகட்டிடலாம். அப்போ நீங்கள் எதாவது ஒர்க் பண்ணும்போது தவறுதலாக இதை டிக் பண்ணி நகட்டிங்கன்னா அலைன்மெண்ட் மாறி போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணோம்னா மாஸ்டர் பேஜில் வந்துட்டு அதை கிளிக் பண்ணிங்க. மாஸ்டர் பேஜுக்கு இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி லாக் ஆப்ஜெக்ட்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துருங்க. நீங்கள் மொத்தமாக செலக்ட் பண்ணி கூட, அது மொத்தமாக வேணும்னா மொத்தமாக செலக்ட் பண்ணி லாக் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து எந்த பேஜில் இது பண்ணாலும் உங்களுக்கு அதை நகட்ட முடியாது. அதை லாக் பண்ண மாதிரி காட்டுது பாருங்கள். இப்போ நீங்கள் இதை நகட்ட முடியாது. அதனால் எந்த இது மாறுதலும் உங்களுக்கு ஏற்படாது பேஜஸ் பண்ணும்போது.
ஆனால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்பரிங் எல்லாமே வந்துடும். இப்போ இது வந்து நம்ம ஒரு மாஸ்டர் பேஜ் க்ரியேட் பண்ணி அதில் பேஜ் நம்பர் போடுறது, மேலே ஹெட்டிங் கொடுக்குறது, இந்த இது பார்த்துட்டோம். இப்போ இதில் நீங்கள் என்ன டிசைன் போடுறீங்களோ அந்த இது உங்களுக்கு எல்லா பேஜஸ்லையும் காட்டும். இப்போ இதே வந்து ஃபேஸிங் பேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லெஃப்ட்டு ரைட்டு. அப்போ பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு பேஜில் இந்த லெஃப்ட் சைடில் வரும், சில அடுத்த பேஜில் ரைட்டில் காட்டும். அதாவது அந்த ஃபேஸிங் பேஜஸ் வரும்போது அது எப்படி பண்ணோம்னா, லேஅவுட்டில் போயிட்டு பேஜ் செட்டப் கொடுங்க. பேஜ் செட்டப்பில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ்குள்ளே லேஅவுட்னு இருக்கும், அதுக்குள்ளே போய் இந்த இடத்துல ஃபேஸிங் பேஜஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுத்து இது வந்து ரைட் சைடு ஓகே, ஃபேஸிங் பேஜஸ்ன்னு கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 பேஜ் இங்கே வந்துடும். இப்போ நீங்கள் இந்த மாஸ்டர் பேஜில் வந்துக்கிட்டு இப்போ இதை நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கல்ல, இதை ரைட் கிளிக் பண்ணி அன்லாக் பண்ணிக்கோங்க. மாஸ்டர் பேஜில் வந்து இது வந்து நமக்கு ரைட் சைடு, இது வந்து நமக்கு ரைட் சைடு, இது வந்து இங்கே லெஃப்டில், இப்படி உங்களுக்கு இந்த சைடு இருக்குது. இப்போ இந்த பக்கம் அதே போல் அந்த பேஜ், அது இது வந்து லெஃப்ட் சைட் பேஜ். லெஃப்ட் சைட் பேஜில் இது வந்து இங்கே இருக்குது, இது வந்து இங்கே வேணும் உங்களுக்கு. இப்போ இதை போட்டு லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிட்டீங்கன்னா நகராது. இப்போ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 இது பேஜ் இந்த பக்கம் காட்டுது பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு பேஜு, 2, 3, 4, 5 இப்படின்னு உங்களுக்கு ஒவ்வொரு பேஜாக ஃபேஸிங் பேஜஸ் வந்துடும். இப்போ நம்ம பழைய இதுக்கு போயிடுவோம். இந்த இது நமக்கு ஏற்கனவே நம்ம இது பண்ணிட்டோம். இப்போ இந்த இது வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு டிசைன் வச்சுருக்கீங்க. இங்கே வந்து வேறு டிசைன் இருக்குது, இங்கே வந்து ஒரு டிசைன் இருக்குது. ஒவ்வொரு பேஜில் ஒவ்வொரு மேட்ரு. இப்போ இது முடிச்சிட்டிங்க. இப்போ திடீர்னு பார்ட்டி வந்து உங்களுக்கு பேஜஸை இந்த முன்ன பின்ன மாற்றணும்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து வியூவுக்கு வந்துடுங்க. வியூவில் வந்துட்டு பேஜ் சார்ட்டர் வியூன்னு இருக்கு பாருங்கள், அதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இது மாதிரி காட்டும். இப்போ உங்கள் கஸ்டமர் வந்து இந்த ஆரஞ்சு தான் முதல்ல வரணும், இந்த ப்ளூ வந்து இங்கே வரணும்னு கேட்குறாருன்னு வைங்க. அப்போ நீங்கள் இதை இப்படி செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்டில் கொண்டு வந்துடலாம். அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேஜ் நம்பர் மாறிடும். இந்த ப்ளூவை வந்து எங்கே கேட்குறாரு அங்கே மாற்றிடுறீங்க. அப்போ அதுக்கு பேஜ் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. இப்போ அந்த அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க. வந்துட்டிங்கன்னா இப்போ அவர் கேட்ட மாதிரி ப்ளூ வந்துடுச்சு. ஃபஸ்ட் பேஜ் ஆரஞ்சு வந்துடுச்சு, ப்ளூ ரெண்டாவது போயிடுச்சு, இந்த ப்ளூ இங்கே வந்துடுச்சு. ஆனால் பேஜ் நம்பர் கரெக்டாக மாறிடுச்சு. இது மாதிரி பேஜஸை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு அந்த சார்ட்டர் வியூவில் வச்சு நீங்கள் இது பேஜஸை மாற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். புரியலன்னா உங்களுக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட்டில் போட்டு விட்றேன் நான். இப்போ நம்ம மேக்ஸிமம் இதில் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். மாஸ்டர் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, மாஸ்டர் பேஜில் வைக்கிறது எப்படி, லாக் பண்ணுறது, பேஜ் நம்பர் எப்படி போடுறது, பேஜஸை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது, ஃபேஸிங் பேஜஸ் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு வேறு டவுட் எதுனாலும் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ.